புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவே அமைந்துள்ள தனியார் மதுபான கடையை மூடக்கோரி மது பாட்டிலுக்கு தாலி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். தற்போது அந்த அசோக் நகர் பகுதியில் எவ்வளவு பேர் வசித்து வருகிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? தமிழகத்தில் டாஸ்மாக் புதிய டாஸ்மாக் கடையை திறந்தால் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவார்கள். அதனால் டாஸ்மாக் கடை திறக்க முடியாது என்பதை உணர்ந்து தமிழக அரசானது எஃபர்ட் டு பார், அதாவது மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான லைசன்ஸ் உரிமத்தை வழங்கி வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் இந்த மதுபான கூடத்திற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதிகளில் மதுபான கூடம் அமைத்தால் பல்வேறு இடைஞ்சல்கள் பொதுமக்களுக்கு ஏற்படும் என்பதை வலியுறுத்தி கடந்த பல மாதங்களாக அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த மதுபானம் கூட திறப்பதற்குள்ள நடவடிக்கைகளை உணர்ந்து தற்போது திறந்து செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இன்று போராட்டமானது அந்த மதுபான கூடத்தை மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் தாலி கயிறுடன் வந்திருந்ததால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுபான ஆண்கள் மாலை அணிவித்து நின்றனர். அந்த பெண்கள் கையில் மதுபான பாட்டிலை வைத்துக் கொண்டிருந்தனர். அதன் பிறகு கோஷங்கள் எழுப்பியபடியே அதாவது மது பாட்டில்களுக்கு ஆண்கள் தாலி கட்டிய சம்பவம் அரங்கேறியது. இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து காவல்துறையினர் உரிய அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்பதை கூறி அவர்களை கலைந்து போக செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.